அனைவருக்கும் இனிமையான இரவு வணக்கங்கள். ஓம் அகஸ்தீஸ்வராய நமஹ. அகஸ்தீஸ்வராய நமஹ. அகஸ்தீஸ்வராய நமஹ. இனிமையான இந்த இரவு வேளையில் உங்கள் அனைவரையும் மிக மகிழ்ச்சியோடு உங்களை இந்த ஆழ்நிலை தியானத்திற்கு வருக வருக என்று வரவேற்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறோம். ஆத்மசுத்தி தியானம், ஆத்மசுத்தி என்ற இந்த அற்புதமான இந்த தியான முறையை நாம் இன்னைக்கு முழுமையாக அதை செய்ய போகிறோம். இங்கு பல வகையான நமது வாழ்வில் சுத்தி பண்ணக்கூடிய விஷயங்களை பற்றியெல்லாம் நம்ம நிறைய தெரிஞ்சிருக்கிறோம். நிறைய யோகிகளும் நிறைய மகான்களும் ஒவ்வொருவருடைய வாழ்வில் அந்த சுத்தி என்ற தூய்மைப்படுத்தக்கூடிய காரியங்களை எண்ணத்தினால செய்யக்கூடிய சுத்தி, செயலினால செய்யக்கூடிய சுத்தி, அதே நேரத்தில் உடல்ல ஏற்படக்கூடிய சுத்தி, இப்படியெல்லாம் இந்த புற வாழ்வு எனும் பஞ்சபூத பௌதீக வாழ்வுக்கு உட்படுத்தப்பட்ட காரியங்கள் எல்லாம் பலவிதமான யோக வாழ்வியல் முறைப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அனைவரும் ஆத்மாவை முழுமையாக முழு வளர்ச்சி நிலையில் கொண்டு வரக்கூடியதை காலத்தினால் கொஞ்சம் மறைவாக தான் இருக்குது. எல்லாரும் மன சுத்தியை அல்லது மனதை தூய்மைப்படுத்துதல் என்றே இங்கு சொல்லப்பட்டிருக்கும். எந்த மனம்? மனம் பஞ்ச எந்திரியங்களுடைய வெளிப்பாடு மனமா, அல்லது பஞ்சபூதத்திற்கும் பஞ்சேந்திரியத்துக்கும் அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய நான் எனும் அந்த உணர்வா? எல்லாம் பலவிதமான சுத்திகளை பற்றி நாம் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். அதெல்லாம் நிறைய புத்தகங்கள் வழியாக படிச்சிருக்கோம். ஆனால் அகஸ்திய மாமகரிஷி குருநாதர் பரம்பரையில் சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒன்று, நம்முடைய ஆத்மாவை சுத்திகரிக்கக்கூடிய வழிகளை சொல்றார். பொதுவாக நாம் இது நாள் வரைக்கும் பலவிதமான விஷயங்களில் மன தூய்மைப்படுத்தணும், எண்ணங்களை தூய்மைப்படுத்தணும், உடலை சுத்திப்படுத்தணும், இப்படியெல்லாம் நிறைய போதனைகள் கேட்டிருக்கிறோம். ஆத்மாவையும் சுத்திப்படுத்தணும்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் ஆத்மா எப்படி சுத்திப்படுத்தணும், ஆத்மா எப்படி தன்னுடைய சுத்தமாக இருக்கக்கூடிய தன்மையை எதன் மூலமா ஆத்மா தன்னுடைய சுத்தத்தன்மை இழக்கிறது, சுத்தத்தன்மையை இழக்கக்கூடிய விஷயத்தை தெரிந்து கொண்டால் மட்டும் அந்த சுத்தமான ஆத்மாவா இருக்கக்கூடியதோடு ஏதோ ஒன்று என்ன செய்து அதனோடு கலந்து விடுவதால், அதோடு இணைந்து அல்லது அதனுடைய மேல் பகுதியில் படர்ந்து விடுவதால் தன்னுடைய முழுமையான தூய்மையை அது இழக்கிறது. ஆத்மா தன்னை சுற்றி இருக்கக்கூடிய முழுக்க முழுக்க தெய்வீக சக்தியை ஈர்க்கக்கூடிய முழு திறன் உடையதாக இருந்தாலும் கூட உடலின் உள்ளே அது இந்த பிறப்பை எடுத்ததுக்கான வழிமுறைகள்
அல்லது வழிகள் என்று பார்த்தா, ஏதோ ஒரு கர்மத்தினுடையதை உள்வாங்கி தன்னோடு ஒரு இணைப்பை ஏற்படுத்தி கொண்டு மட்டும்தான் உடல் எடுக்கக்கூடிய ஒரு உணர்வு அலையை, உணர்ச்சி அலையை அது என்ன செய்யுது? உடல் எடுக்கிறதுக்கு அது ஒரு உந்துதல் ஏற்படுது. அப்போ உடல் எடுக்கக்கூடிய உந்து சக்தியினுடைய காரணத்தினால் மட்டும் மீண்டும் மீண்டும் உடல் எடுக்கக்கூடிய அலை இயக்கம் அதுக்குள்ளே உருவாகி தான் சேர்த்து வைத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த கர்ம வினை என்று சொல்லும் போதே உணர்ச்சி அலைகளை உள்வாங்கி கொண்டு வைத்து கொண்டிருக்கின்ற இந்த ஆத்மா உடலை எடுக்கும் போதும், உடலை எடுத்து இந்த உலகத்திற்கு வந்து அந்த உடலுடைய வளர்ச்சி நிலை ஒவ்வொரு நிலையில் வருவதற்கு இணையாக மீண்டும் மீண்டும் அதே கர்மத்தை, அதே கர்ம உணர்ச்சியை செய்தும் அதனால் அதை உள்வாங்கியும் இந்த ஆத்மா மீண்டும் மீண்டும் அந்த கர்மத்தினுடைய முழுமையான உணர்ச்சி அலைகளை மட்டுமே நிரப்பி இருக்கக்கூடிய ஒரு ஆத்மாவா நாம் எல்லாரும் இங்கே இன்றளவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ அகஸ்திய மாமகரிஷி இதில் என்ன பண்ணுறாரு? இந்த உலக மனிதன் வாழ்வியல்ல முதலாக யோகத்திலே ஞான நிலையில் எப்படி தன்னுடைய பிறப்புக்காக காரணமாக இருக்கக்கூடிய இந்த உலக ரீதியான வாழ்வியல் உணர்ச்சிகள் எல்லாம் எப்படி தனக்குள்ளே விதையாக ஒரு சூஷ்ம அலை இயக்கமாக நம்மளுடைய ஆத்மால எப்படி வந்து சேர்ந்திருக்கு. இந்த சேர்ந்து இருக்கக்கூடியதனுடைய அடிப்படை கொண்டே எனக்கு உடல் எடுக்கக்கூடிய அந்த டெண்டன்சி உருவாக்கப்படுது. அப்போ சேரக்கூடிய உணர்ச்சி அலையிலே நாம் மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு வழிமுறை, ஒரு மெத்தேடு தெரிந்துவிட்டால் இந்த அலையை நாம் என்ன செய்யலாம்? அதனுடைய தூய்மைப்படுத்தும் போது எப்படி உணர்ச்சி நிலையில் வரக்கூடிய அந்த அலை ஒரு இருளான நுண்ணிய அலை இயக்கமாக வருகிறதோ, அந்த அலையை முழுமையாக மாற்றணும்னா அதுக்கு ஆப்போசிட்டாக என்னது? அதை ஒளியாக்கணும். எப்படி இருளாக இருக்கக்கூடிய உணர்ச்சின்னு சொல்லக்கூடிய அந்த அலையை நீங்கள் ஆப்போசிட்டாட்டு அதை மாற்று அல்லது அது மறு நிலைப்படுத்தணும்னா அது வந்து ஒளித்தன்மையாக இருக்கணும். இப்போ இருளுக்கு ஆப்போசிட் ஒளி தானே. அப்போ தனக்குள்ள வரக்கூடிய ஒவ்வொரு உணர்ச்சி நிலையில் உள்ளது எல்லாத்தையுமே அவர் என்ன நினைச்சாரு? அதை ஒளியாக்கக்கூடிய விஷயத்தை தெரிந்து கொள்வதற்கான முயற்சி பண்ணார். அப்போ அகஸ்தியருக்கு வந்து சிறிய குழந்தை அம்மாவுடைய வயிற்றில் அகஸ்திய மாமகரிஷி அவர்கள் கருவில் இருக்கும் போதே அந்த தாய் தந்தைகள் என்ன பண்ணுறாங்க? அந்த காட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய மூலிகைகளும் அந்த மூலிகையில் இருக்கக்கூடியதெல்லாம் சாப்பிட்டு அந்த சாப்பிட்ட உணவு அந்த மூலிகையில் இருக்கக்கூடிய சத்து என்பது அது ஒளித்தன்மையாகவே இருக்கிறது. அப்படி ஒளித்தன்மையாக வந்த சத்து மட்டும் அகஸ்திய மாமகரிஷி கருவிலே அந்த ஒளியை ஈர்க்கக்கூடிய திறனை அவர் என்ன செய்கிறார்? வளர்த்து கொள்கிறார். அந்த ஒளித்தன்மையை ஈர்த்து பெருக்கி கொள்ளக்கூடிய திறன் உள்ள ஒரு கருவாக இருப்பது. அப்போ அகஸ்தியர் என்ன பண்ணுறாங்க? அப்படி ஒவ்வொன்றையும் அந்த அம்மா சாப்பிடக்கூடிய அந்த மூலிகைகளை ஈர்த்து 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 ஒளியாக ஒவ்வொன்றுக்குள்ளேயும் சத்துகளோ அல்லது சக்கைகளோ அவங்க உடலுக்குள்ளே போகுது. அதனுடைய சத்துக்கள் எல்லாம் ஒளி சக்தியாக அந்த கருவை நோக்கி போகுது. அந்த கருவுக்குள்ளே இருக்கக்கூடியவங்க என்ன பண்ணுறாங்க? அந்த ஒளியை உள்வாங்கி, நாமும் அப்படி தான் பண்ணியிருக்கோம். ஆனால் அதுக்கப்புறம் அந்த அறிவு நம்ம வளர்ச்சி அடையலை. அப்படி கருவில் இருந்து ஒளி சக்தியாக எடுத்தனுடைய அனுபவத்தை அந்த கான்சியஸோட அந்த ஆத்மா கருவில் என்ன மாதிரியான பிரபஞ்ச திணைப்புள்ள உணர்வில் இருக்கிறோ அதே உணர்வில் எந்த இதுவும் மாற்றம் இல்லாத அந்த உணர்வை வளர்த்து அந்த உணர்வு குழந்தை வெளியே வந்த பிறகும் தான் ஒவ்வொன்றுக்குள்ளேயும் இருக்கக்கூடிய அந்த ஒளி சக்தியை அவர் என்ன பண்ணுறாரு? கிரகிக்கக்கூடியதை வளர்த்துக்கிட்டார். அப்படி குருநாதர் வளர்த்து கொண்டு வந்ததில் ஒவ்வொன்றிலையும்
ஒவ்வொரு இலைகளில் இருக்கக்கூடிய மூலிகைகளுடைய சக்திகள் அதெல்லாம் ஒளி சக்தியாக, இப்படி ஒவ்வொன்றிலும் தன்னுடைய அறிவு ஆற்றலை, தன்னுடைய நுண்மையான ஆற்றலை, அதை நுண்ணி பார்க்கக்கூடிய தன்மையை அகஸ்திய மாமகரிஷி வளர்த்து கொண்டதன் அடிப்படையில் அது பூமி பெரிய பெரிய விஷயங்களெல்லாம் அப்படி பார்க்க ஆரம்பிக்கிறார். ஒரு பூமி, ஒரு சூரியன், கோடான கோடி நட்சத்திரம், இதெல்லாம் தாண்டி பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஸ்பேஸ், நம்ம பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஸ்பேஸ் என்று சொல்லக்கூடியதையும் தாண்டி இன்னும் அதனுடைய மூல நிலைகள் போகும்போது பிரம்மம் எனும் அந்த அதிசூட்சமான பிரம்மத்திலிருந்து வரக்கூடியதும் என்ன பண்றாரு, அதீத சக்தியான விஷம்னா என்ன, அதீத சக்தி உள்ளது, அதை யாரும் உட்கொள்ள முடியாது. அது தன்னுடைய சக்தியை ஒவ்வொரு இதுலையும் மோதி எடுத்து அதுக்கு தன் சக்தியை குறைத்து 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 தான் அது என்ன செய்ய முடியும், வர முடியும். அப்படி அந்த அதீத சக்தியை ஒரு மனித நிலையில கூட அதை நேருக்கு நேர் சந்திக்க முடியாது. ஒரு கிரகங்கள் கூட அதை சந்திக்க முடியாது. அப்படி வரக்கூடிய பிரம்மம் எனும் அந்த பேரொளியிலிருந்து வரக்கூடிய சக்தியை எப்படி இங்கெல்லாம் அதெல்லாம் நுகர்ந்து அதெல்லாம் உள்வாங்கின அதே அகஸ்திய மாமகரிஷி என்ன பண்ணுறாரு, இப்படியே பண்ணும்போது ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் தன்னுடைய உடலே அதே போல் ஒளி சக்தியாக, ஒளிகளை எல்லாம் ஈர்க்கக்கூடிய ஒளி சக்தியாக மாறும். எப்படி இந்த சாதாரணமான உடல் ஒளி சக்தியாக மாறுவதற்கு ஒவ்வொன்றிலையும் ஒளி சக்தியை எடுத்துக்கொண்டாரோ, அதிலிருந்து இருக்கக்கூடிய விஷத்தன்மை உட்கொள்ளாமல், அதாவது உணர்ச்சி நிலையை உட்கொள்ளாமல் உணர்வு அலைகளை உட்கொண்டார். அப்படி உணர்வு அலைகளை உட்கொண்டு வந்த அந்த குருநாதனுடைய பேரொளி தான் நாம் சொல்லக்கூடிய துருவ நட்சத்திரத்தினுடைய ஒளி. அந்த துருவ நட்சத்திரம் ஒளி என்று சொல்லக்கூடிய அகஸ்திய மாமகரிஷி எங்கேருந்து அந்த ஒளியை ஈர்த்து எடுத்துட்டு இருக்காருன்னா, எல்லாத்துக்கும் மூல ஒளியாக இருக்கக்கூடிய அந்த பேரொளியாக இருக்கக்கூடிய பிரம்மம் எனும் அதீத சக்தி வாய்ந்த அந்த ஒளியை ஈர்த்தே தான் பிரகாசித்து கொண்டிருக்கக்கூடியதாக மாறியிருக்கிறார். அந்த பிரகாசித்து கொண்டிருக்கக்கூடிய அகஸ்திய மாமகரிஷனுடைய பேரொளியை யாரெல்லாம் ஈர்த்து சென்றார்களோ, ஈர்த்து கொண்டிருக்கிறார்களோ, ஈர்த்து கொண்டே இருப்பாரோ அவரெல்லாம் அதே தன்மையை அந்த ஆத்ம ஒளி பெருகி கொண்டே இருக்கும். அப்படி அகஸ்திய மாமகரிஷை முழுமையாக ஈர்த்து கொண்டவர் தன்னுடைய பிரதான சீடர்களான தேரையரும் உண்டு, அதே போல போகரும் உண்டு. அப்போ போகர் அகஸ்தியருடைய ஒவ்வொரு ஒளியையும் போகித்து எடுத்ததுனால அவர் பேர் போகரான. போகித்து அப்படின்னா போகம் பண்ணின்னு நிறைய பேர் தவறாக கூறுறாங்க. போகம்னா ஆண் பெண் போகத்தினால வந்ததுனால அவருக்கு போகர் என்று சொன்னதாக சில பேர் தவறான குறிப்புகள் குறிப்பிடப்படுது. அதுக்கு மீனிங் அதல்ல. போகித்தல் என்றால் அதை உள்நிலையில் இருக்கக்கூடிய சக்தியை உள்வாங்குதல் என்று அர்த்தம். ஸ்தூல அறிவில் பேசக்கூடியவங்க தான் அது ஸ்தூலத்தில் பார்க்குறாங்க. ஆனால் போகருக்கான பெயர் குருநாதர் இட்ட பெயராக சொல்லப்படுது. அவர் போகித்துறார். அந்த ஒளியை நோக்கி நோக்கி எப்படி அகஸ்திய மாமகரிஷி ஒவ்வொன்றுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒளி சக்தியை எப்படி அவர் உள்வாங்கினார் என்ற அதே உணர்வலையை தனக்குள் பெருக்கி அதே போல அவர் அந்த ஒளியை உள்ளே ஈர்க்கிறார். அப்படி ஈர்த்து எடுத்ததுனால் அகஸ்தியர் மிக மகிழ்ச்சி அடைந்தாராம். நமக்கு அப்புறம் நம்மளை மாதிரி ஒரு சீடன் அதை உணர்வு அலைகளை பெருக்கிறான்னு சொல்லி அவர் பேர் போகர் என்று ஆனார். போகநாதர். அப்படி போகரை போன்று, தேரையரை போன்று இன்னும் பல கோடி சித்தர் பெருமக்களும் யோகிகளும் அவயோகிகளும் அந்த ஒளியை நோக்கி, எப்படி பூமியில் உள்ள ஜீவன்கள் எல்லாம் சூரிய ஒளியை நோக்கி தன்னுடைய பார்வையை வைத்து கொண்டு இருப்பதை போன்று ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் சூரியனாக இருக்கக்கூடிய அகஸ்திய மாமகரிஷி ஒளியை நோக்கி நிற்பதும், அந்த ஒளியே உள்ளே ஈர்க்கும் போது 5 விதமான தன்மையாக, பிரபஞ்ச தன்மையாக அது வெளிப்படுகிறது. அதைத்தான் உங்களுக்குள்ள எடுத்து சொல்றாரு. ஓம் அகஸ்தீஸ்வராய குருதேவா. என்னுடைய ஒளியாக
அகத்திலே தீயாக ஈஸ்வர நிலையில் இருக்கின்ற குருநாதர். அந்த அகஸ்தியர் அகத்திலே உள்ள தீ எனும் பேரொளியை கொண்ட குருநாதர், ஈஸ்வர நிலையில் நின்ற குருநாதரை, அந்த ஒளியை நான் எப்படி எடுக்கிறேன்? அது தெய்வீக அன்பாக. அந்த ஒளிக்கு உண்டான டெஃபினிஷன், அந்த ஒளிக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு தன்மைகள் சேர்ந்ததான் நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பிரபஞ்ச சக்தி என்று சொல்லக்கூடியது. ஒவ்வொன்றுக்குள்ள இந்த 5 தன்மைகள் இல்லைன்னா, ஒவ்வொன்றுக்குள்ளேயும் இந்த 5 இல்லாத பட்சத்தில் இருக்குமா இருந்தால் இந்த ஜீவன் இங்கே வாழ்வதற்கான வாய்ப்பு இல்லை. அப்ப தெய்வீக அன்பாக அந்த சக்தி இருக்குது. தெய்வீக அருள், தெய்வீக பண்பு, தெய்வீக குணம், தெய்வீக சக்தி நான் பெற. நான் எனும் இந்த உடம்பு மட்டும் நான் அல்ல. யோகத்தில் நீங்கள் வந்துட்டீங்கன்னா நான் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த நான், இந்த உடல் மட்டும் நான் என்று எண்ணக்கூடாது. உடலின் உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒளி எனும் நான் எனும் ஆத்மாவை நான் என்று உணர்வு வரணும். அப்ப நான் பெற அருள்வாய். இப்ப யாரு சொல்லுங்க அந்த அருள் கொடுக்க போறாங்க? அருள்வாய் குருதேவா. எந்த குருதேவா? நம்மளுக்கு இந்த ஒளியை தந்து கொண்டிருக்கக்கூடிய அகஸ்தியருக்கும் அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய அந்த தெய்வீகம் எனும் பிரம்மத்தை தான் நாம குருதேவான்னு கடைசியில் சொல்றோம். முதல்ல ஒளி தரக்கூடிய அகஸ்தியர் குரு. அகஸ்தியருக்கும் அப்பாற்பட்டு அந்த ஒளியை நமக்கு வழங்கி கொண்டிருக்கின்ற, அகஸ்தியர் மூலமாக வழங்கி கொண்டிருக்கின்ற நம்ம பிரம்மத்தை குருதேவா என்று சொல்றோம். அப்போ ஓம் அகஸ்தீஸ்வராய குருதேவா. தெய்வீக அன்பும், தெய்வீக அருளும், தெய்வீக பண்பும், தெய்வீக குணமும், தெய்வீக சக்தியும் நான் பெற அருள்வாய் குருதேவா. இது வெறும் வார்த்தை அல்ல. நீங்க வார்த்தையாட்டு இது சும்மா சொல்ல ஆரம்பிச்சீங்கன்னா, இதுக்கு வார்த்தையாட்டு சொல்லும் போது ஒரு பலன் இருக்கு. எதுவுமே இல்லைன்னு இல்லை, வார்த்தைக்கும் ஒரு பலன் இருக்கு. ஆனா நமக்கு மினிமம் பலன் வேணுமா, மேக்சிமம் பலன் வேணுமான்னா நம்முடைய நோக்கம் என்ன? மினிமம் பலன் சொல்றதுக்கு அல்ல, மேக்சிமம் அதனுடைய உணர்வு அலையை கூட்டது தான். வெறும் வார்த்தைகளை நம்ம சொல்வதற்காக அல்ல நம்ம தியானம் செய்வது. வார்த்தையினுடைய உண்மை தன்மையை உணர்வலையை பெருக்கணும். அந்த உணர்வலையை பெருக்கிறதுக்கு தான் என்ன செய்யறோம்? நாம நம்மளுடைய இந்த துருவ நட்சத்திர ஒளியில மனசை நினைக்கணும். முழு கவனமும் அந்த துருவ நட்சத்திர ஒளியை பார்க்கணும், நினைவுனால பார்க்கணும். எப்படி பலவிதமான சம்பவங்கள் வாழ்க்கையில நடந்த, பலவிதமான எண்ணங்கள், பலவிதமான சந்தோஷம், பலவிதமான துக்கம், பலவிதமான நல்ல வார்த்தைகள், பலவிதமான மனதை காயப்படுத்தக்கூடிய வார்த்தைகள்லாம் நினைவிலே வைத்து கொண்டு நினைத்து பார்க்கிறோமோ, அதனால் ஒன்றும் கிடைக்கல. உடலில் இப்படி பல சக்திகள் தான் நமக்கு விரயமாகுது. இதை அப்படியே நம்ம என்ன பண்ணுறோம்? நினைவு நாள் நம்மளுடைய குருநாதருடைய அந்த ஒளியை நாம் நினைக்கணும். எண்ணம் போல் வாழ்வுங்கிறது சொல்றதுக்கு சரியான வார்த்தை என்னன்னு, நினைவு போல் வாழ்வு. உங்கள் நினைவு எப்படி இருக்கிறதோ அந்த நினைவை வைத்து கொண்டே எண்ணங்கள் உருவாக்கப்படுது. எதை எண்றீங்களோ அதே நினைவாக மீண்டும் உங்களுக்குள்ளே சுழண்டு ஓடுது. அப்போ நினைவும் எண்ணமும் ஒன்றோடு ஒன்று இணைப்புடைய ஒரு இயக்கம். அப்போ எண்ணம் நினைவு ரெண்டுமே எப்படி இருக்கணும்? எண்ணமும் நினைவும் வேறு அல்ல. எண்ணமும் நினைவும் ஒன்றாக இணைத்து நீங்கள் உங்களுடைய நினைவை எங்கே கொடுக்கணும்? குருநாதருடைய அந்த ஒளியில நினைவை கொடுத்து உங்களை உடலாகவும் நினைச்சிடுங்க. உடலின் உள்ளே ஒளியாக நினைச்சிடுங்க. உங்கள் உடலுடைய மொத்த டோட்டல் அவுட்லைன் மனசை நினச்சிக்கணும். இப்போ இந்த ஒளியை நினச்சி ஓம் அகஸ்தீஸ்வராய குருதேவா. தெய்வீக அன்பும், தெய்வீக அருளும், தெய்வீக பண்பும், தெய்வீக குணமும், தெய்வீக சக்தியும் நான் பெற அருள்வாய். இப்படி இதை தியானமாக மனதிற்குள்ள, இது ஒரு தவமாகவே நாம் செய்யலாம். சரிங்களா? இந்த ஒளியை நினச்சிக்கிட்டே உங்களுக்குள்ள
அந்த ஒளியினுடைய அலை எப்படி ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு வார்த்தையில் அந்த ஒளி உங்களோட மோதி மோதி உங்களுக்குள்ள அந்த ஊடுருவி கொண்டே இருக்கணும். ஃபால்ஸில் நீங்கள் போய் குளிக்கும்போது உங்கள் மேலே இருந்து தண்ணி விழுதோ, எப்படி ஒரு மேகமூட்டம் உங்கள் மேலே உங்களை சூழ்ந்து இருக்கும்போது உங்களை சுற்றி எப்படி அந்த கலரை உணர்வீங்களோ, அதே போல் அந்த உணர்வில் இந்த ஆத்ம சுத்தியை சொல்லணும். இந்த ஆத்மா என்ன செய்யுது? அதே குருநாதருடைய இந்த ஒளியை ஈர்த்து நீங்களும் பிரகாசித்து இருக்கதாக நீங்கள் என்ன செய்யணும்? உங்களுக்குள்ள பிரகாசத்தை வளர்க்கணும். தூண்ட தூண்ட தான் ஒளி என்ன செய்யுது? தீபத்தினுடைய ஒளி பிரகாசம். அப்ப தூண்டுவது எது? உங்களுடைய நினைவு அலைகளை கொண்டு உங்களே நீங்கள் தூண்டணும், உங்களே நீங்கள் தூண்டப்படணும். அதுக்கு தூண்டப்படுறதுக்கு உங்க நினைவுனால இந்த ஒளியை நம்ம என்ன செய்கிறோம்? உள்ளே எடுக்கிறோம். ஒரு தீபத்தில் நீங்கள் தீயும் எண்ணெயும் விட்டால் அது தீபம் எரியலை. அந்த தீபம் அந்த ஃபயர் என்ன செய்யுது? அந்த எண்ணெயிலோட திரியோடு இணைத்து மட்டும் ஒளி பெருகலை. இந்த வெளியிலே இருக்கின்ற ஒளியும் அது இருக்குது. வெளியில் உள்ள ஒளி எப்படி இருக்கும்? ஆக்சிஜனுக்குள்ள என்ன இருக்குது? இங்கே இருக்கக்கூடிய காற்றுக்குள்ள என்ன இருக்குது? பிராணன் எனும் இயக்கம் இருக்குது. எந்த தீபத்தை நீங்கள் எண்ணெயும் திரியும் கொளுத்தினா ஒரு தீபம் எரியுங்கிறது கணக்கு இல்லை. அதுக்கு மேலே காற்று எதுவுமே புகாமல் ஒரு இதை வச்சு மூடி பாருங்க, அது அணைஞ்சிரும். வெறும் இருக்கக்கூடிய எண்ணெயிலையோ அல்லது அதில் இருக்கக்கூடிய திரியிலையோ அதில் பற்ற வைக்கக்கூடிய தீ பொறியிலையோ தீபம் எரியவில்லை. தீபத்துக்கான ஒளி எங்கே இருக்குது? அது எதை இருக்குது? அதனுடைய ஈர்த்து வரக்கூடிய அந்த காற்றின் உள்ளே இருக்கக்கூடிய பிராணன் எனும் ஒளி சக்தி. பிராணன் சப்தமாகவும் ஒளியாகவும் இருக்குது. ஒலியும் ஒளியுமா இருக்குது. இந்த தீபம் காற்றின் உள்ளே இருக்கக்கூடிய பிரபஞ்ச பிராணசக்தியினுடைய ஒளி சக்தியை ஈர்த்து கொள்ளக்கூடிய கனெக்ஷன் தொடர்ந்து கிடைப்பதால் மட்டுமே தான் ஒரு தீபம் எரியுது. அதை நம்ம சயின்டிஃபிக்காக என்ன சொல்லுவோம்? தீபம் எரியணும்னா ஆக்சிஜன் தேவை. ஆக்சிஜன் இல்லைன்னா வெறும் கார்பன் டை ஆக்சைடுன்னு சொல்லக்கூடியல அந்த தீபம் என்னச்சு அது எரியாத அணையும் சொல்கிறோம். இதே போல தான் ஆத்மா எனும் ஒளி பெருகணும்னா வெளியில் இருக்கக்கூடிய பிரபஞ்ச ஒளி என்று சொல்லக்கூடிய குருநாதருடைய ஒளியினுடைய தொடர்பு இருந்தால் தான் உங்கள் ஆத்ம ஒளி பெருகும். இல்லைன்னா கார்பன் டை ஆக்சைடு ஆள் நிரப்பப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆத்மா என்று சொல்லக்கூடிய கர்மமே கார்பன் டை ஆக்சைடு. அந்த கர்மத்தினால் இருள் தான் செய்யணும் தவிர என்ன செய்யாது? ஒளி சேராது. அப்போ ஒளியை சேர்க்கணும்னா நீங்கள் தான் என்ன செய்கிறீங்க? ஆத்மா எனும் ஒளி வெளியில் இருக்கக்கூடிய குருநாதர் ஒளியை ஈர்க்கக்கூடிய பொறுப்பு அந்த எப்படி தீபத்துக்கு இருக்குதோ அந்த பொறுப்பு நான் எனும் ஆத்மாவுக்கு இருக்கு. அதை நாம தான் என்ன செய்கிறோம்? தூண்டணும். மசூதியுடைய விளக்கம், அதனுடைய முக்கியத்துவம், அதனுடைய மகத்துவம் எல்லாமே சொல்லியாச்சு. இனி நாம் நாளைக்கும் நாளை கழிச்சு மாட்டு நம்ம என்ன செய்கிறோம்? இந்த தியானத்தை ஆத்ம சுத்தியை ஒரு யஜ்ஞம் மாதிரி, ஒரு தபம் மாதிரி, இன்னும் சொல்ல போனால் ஒரு ஜபம் மாதிரி இந்த ஆத்ம சுத்தியை சொல்லணும். 108 தடவை ஆத்ம சுத்தி ஜபமாட்டு. அது ஜபமே தியானமாட்டு. தியானமே நம்முடைய முழுமையான நிலையை ஈர்க்கக்கூடியதாக அமையும். எல்லாம் வல்ல பேரொளியான இறை எனும் அந்த பிரம்மத்தை வணங்கி சாட்சாத் பரபிரம்மமாக இருக்கின்ற குரு எனும் மகரிஷி அகஸ்தியரின் அந்த துருவ நட்சத்திர பேரொளியை அன்பும் கருணையும் அருளும் இரக்கமும் நிறைந்த நமது தாயும் தந்தையுமாக இருக்கின்ற குருநாதர் ஸ்ரீ மகரிஷி அகஸ்தியரின் பொற்கமல பாதங்களை சிரம் தாழ்த்தி வணங்குகிறோம். காப்பான கருவூரா, காப்பான கருவூரா போகநாத, கருணை உள்ள அகஸ்திய சட்டைநாத, முப்பான கொங்கணரும் பிரம்மசித்த, முக்கியமாய் மச்சமுனி நந்திதேவ, கோப்பான கோரக்க
பதஞ்சலியா கூர்மை உள்ள எடைக்காட சண்டிகேச வப்பான வாதத்திற்கு ஆதியான பாசமுனி கமலமுனி காப்புதானே. வப்பான வாதத்திற்கு ஆதியான பாசமுனி கமலமுனி காப்புதானே. கமலமுனி காப்புதானே. அகஸ்தீஸ்வராய நமஹ. அகஸ்தீஸ்வராய நமஹ. அகஸ்தீஸ்வராய